ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிஃபார்ம் 5th செமஸ்டர் சீரிஸ் 9க்கு உங்களை வரவேற்கிறேன். இது யூனிட் 2 டயரிட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி டயரிட்டிக்ஸ் சம்மந்தமானது. பழைய அந்த 8 சீரீஸோட டிஸ்கிரிப்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாசிஃபை டயரிட்டிக்ஸ். இது வந்து ஹை எஃபிகசி டயரிட்டிக்ஸ், அதாவது ட்ரக்ஸ் இன்ஹிபிட்டிங் சோடியம் பொட்டாசியம் 2 குளோரைடு சிம்போட்டர் அப்படின்ற ஒரு சிம்போட்டர் வந்து லூப் ஆஃப் கென்லேயில் இருக்கும். அதை இந்த ட்ரக்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணும். ப்ரூசிமைட், டோரோசிமைடு, பியூமிட்டானைடு, எத்தாக்ரைனிக் ஆசிட் இதெல்லாம். அப்புறம் மீடியம் எஃபிகசி டயரிட்டிக்ஸ். இது வந்து சோடியம் குளோரைட் சிம்போட்டர் டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபியூல் ஆஃப் நெஃப்ரானில் இதுங்க ஒர்க் பண்ணும். அதை பிளாக் பண்ணும். குளோர்தயசைடு, ஹைட்ரோக்ளோர்தயசைடு, பென்ட்ரோஃப்ளூமிதயசைடு, மெட்டோலசோன், அப்புறம் இண்டப்பமைடு அதெல்லாம். அப்புறம் லோ எஃபிகசி டயரிட்டிக்ஸ். அது வந்து ட்ரக்ஸ் இன்ஹிபிட்டிங் சோடியம் சேனல்ஸ் இந்த டிஸ்டல் டியூபியூல் ஆஃப் தி கலெக்டிங் டக்ட். இது வந்து அமிலோரைடு ட்ரையம்டெரின். அப்புறம் ஆல்டோஸ்டிரோன் ஆன்டகோனிஸ்ட் இந்த டிஸ்டல் டியூபியூல் கலெக்டிங் டக்ட். இதுவும் வந்து பொட்டாசியம் ஸ்பேரிங் டயரிட்டிக் தான். ஸ்பைரோனோலாக்டோன், எப்ளரினோன். அதுக்கப்புறம் ஆஸ்மாட்டிக் டயரிட்டிக்ஸ். அதுவும் லூப் ஆஃப் கென்லேயில் தான் ஒர்க் பண்ணும். மேனிடால். அதுக்கப்புறம் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் ப்ராக்சிமல் கன்வெர்ட்டர் டியூபியூலில் ஒர்க் பண்ணுறது. அது வந்து அஸ்டசோலமைட், மெத்தசோலமைட். இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து மிக மிக முக்கியமானது. இதில் வந்து எஃபிகசியும் சொல்லியிருக்கோம், அது எந்த மெக்கானிசமில் ஒர்க் பண்ணுது, எந்த சிம்போட்டரை பிளாக் பண்ணுது அதை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சைட் ஆஃப் ஆக்ஷன் அதை வச்சும் இந்த டயரிட்டிக்கை கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சைட் ஆஃப் ஆக்ஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் அதோட எஃபிகசி அப்படின்னு கூட நீங்கள் ஹெட்டிங் இதுக்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தயசைட் டயரிட்டிக்ஸ். இது வந்து மீடியம் எஃபிகசி டயரிட்டிக்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஒன்று வந்து தயசைட் டயரிட்டிக்ஸ், ஹைட்ரோக்ளோர் தயசைட், இல்லை தயசைட் டயரிட்டிக் மாதிரி ஒர்க் பண்ணுறது. குளோர்தாலிடோன், இண்டப்பமைடு, மெட்டோலசோன் இதெல்லாம். மெக்கானிசம் சோடியம் குளோரைடு சிம்போட்டர் அப்படின்றது டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபியூலில் இருக்கும். அதை வந்து இது இன்ஹிபிட் பண்ணும். மீடியமான ஒரு சோடியம் எக்ஸ்கிரீஷன் நடக்கும், அதனால வாட்டர் எலிமினேட் ஆகும். தயசைட்ஸ் வந்து மெக்னீஷியம் எக்ஸ்கிரீஷன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கால்சியம் எக்ஸ்கிரீஷனை தடுக்கும். தெரபட்டிக் யூசஸ் ஹைப்பர் டென்ஷன், எடிமா அதாவது வீக்கம், கை கால் வீக்கம், ஹார்ட் ஃபெயிலியர் அப்போ, லிவர் சிரோசிஸ், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கும் போது, இல்லை எஸ்ட்ரஜன் தெராப்பி அப்போ ஏற்படுற வீக்கம் அதுங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. அப்புறம் நெஃப்ரோலித்தியாசிஸ், கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி இருந்தாலும் இதை வந்து கொடுக்கலாம், ஏன்னா இது கால்சியம் எக்ஸ்கிரீஷனை இது தடுக்குது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நெஃப்ரோஜெனிக் டயபிட்டிஸ் இன்சிபிடஸ். நெக்ஸ்ட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ், ஹைப்போகெலிமியா, பொட்டாசியம் லெவல்ஸ் கம்மியாகிறது. அப்புறம் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ், அப்புறம் மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டிஸ், எலிவேட்டர் பிளட் குளுக்கோஸ் இல்லை யூரிக் ஆசிட் லிப்பிட் லெவல்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அதிகமாக்கிடும். அப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ், டிஜிட்டாலிஸோட டாக்ஸிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். என்எஸ்ஐடிஸ் கூட கொடுத்தா இதோட ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எஃபெக்ட் வந்து கம்மியாயிடும். அப்புறம் லித்தியமோட டாக்ஸிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் லூப் டயரிட்டிக்ஸ். இதை வந்து ஹை சீலிங் டயரிட்டிக்ஸ் சொல்லலாம், ஏன்னா யூரின் போகிற எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். கிளாசிஃபிகேஷன் சல்ஃபோனமைடு இருக்கிற ட்ரக்ஸ், அந்த ரிங் இருக்கிற ட்ரக்ஸ் ப்ரூசிமைட், டோரோசிமைட், பியூமிட்டானைட். சல்ஃபோனமைடு ரிங் இல்லாத ட்ரக் லூப் டயரிட்டிக் எத்தாக்ரைனிக் ஆசிட். மெக்கானிசம் சோடியம் குளோரைடு 2 குளோரைடு சிம்போட்டர், அது வந்து லூப் ஆஃப் கென்லேயில் இருக்கிறத இது இன்ஹிபிட் பண்ணுது. இந்த பவர்ஃபுல்லான இந்த டயரிட்டிக் எஃபெக்ட்டுக்கு காரணமாக அமையுது. லூப் டயரிட்டிக்ஸ் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் எல்லாத்தையுமே எக்ஸ்கிரீட் பண்ணும். தயசைட்ஸ் வந்து கால்சியமை ரீடைன் பண்ணும். லூப் டயரிட்டிக்ஸ் கால்சியமை எலிமினேட் பண்ணும். லூப் லூசஸ் கால்சியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரீனல் இம்பேர்மெண்ட், ரீனல் டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு டயரிட்டிக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எத்தாக்ரைனிக் ஆசிட் எந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் சல்ஃபா அலர்ஜி இருக்கும், ஏன்னா ப்ரூசிமைட், டோரோசிமைட்லாம் சல்ஃபா ரிங் இருக்கும், அந்த அலர்ஜி ஏற்படுறவங்களுக்கு எத்தாக்ரைனிக் ஆசிட் கொடுக்கலாம். தெரபட்டிக் யூசஸ் பல்மனரி எடிமா, தயசைட்ஸ் மாதிரியே எடிமா அசோசியேட்டட் வித் ஹார்ட் ஃபெயிலியர், சிரோசிஸ், கார்டிகோஸ்டீராய்ட் தெராப்பி, இல்லை எஸ்ட்ரஜன் தெராப்பி அப்போல்லாம் இதை கொடுக்கலாம், அந்த எடிமாவை கட்டுப்படுத்துறதுக்காக. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் கால்சிமியா. அப்புறம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ், ஹைப்போகெலிமியா, ஹைப்போமெக்னீசிமியா, ஹைப்போகால்சிமியா, மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ். அப்புறம் மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டிஸ், யூரிக் ஆசிட் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓட்டோடாக்சிட்டி, காது அஃபெக்ட் பண்ணும், காது வலி,
தலை அதாவது பொய்ன்னு காதில் கேட்கறது, ஹியரிங் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணும். இருக்கிறதுலே எத்தாக்கரேனிக் ஆசிட் தான் மோஸ்ட் ஓட்டோடாக்சிக் லூப் டைரிட்டிக். அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட தயசைட்ஸ் மாதிரி தான். டிஜாக்சினோட டாக்ஸிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். என்எஸ்ஐடி லூப் டைரிட்டிக்ஸோட ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் எஃபெக்டை குறைச்சிரும். அப்புறம் லித்தியம் டாக்ஸிட்டியை லூப் டைரிட்டிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் லூப் டைரிட்டிக்ஸ் வந்து அமினோ கிளைகோசைட்ஸோடையோ கொடுக்கும்போது ஓட்டோடாக்சிட்டி இல்லை நெஃப்ரோடாக்சிட்டி அதிகமாகிடும். பொட்டாசியம் ஸ்பேரிங் டைரிட்டிக்ஸ், ஸோ இது வந்து லோ எஃபிகசி டைரிட்டிக்ஸ், டைரிட்டிக் எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் 2 வகை உண்டு. எபித்தீனியல் சோடியம் சேனல் இன்ஹிபிட்டாஸ், அமிலோரைடு ட்ரையம்டெரின், ஆல்டோஸ்டீரோன் ஆன்டகோனிஸ்ட் ஸ்பைரோனோலாக்டோன் எப்ளரினோன். ஃபர்ஸ்ட் எபித்தீலியல் சோடியம் சேனல் இன்ஹிபிட்டாஸ் பார்ப்போம். மெக்கானிசம், இந்த எபித்தீலியல் சோடியம் சேனல்ஸ் அப்படின்றது லேட் டிஸ்டல் டிபியூல் கலெக்டிங் டிபியூல், அங்கே இருக்கிற அந்த செல்ஸில் இருக்கிற அந்த எபித்தீலியல் சோடியம் சேனல்ஸை தான் இது இன்ஹிபிட் பண்ணும். பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷனை வந்து இது தடுக்கும். தெரபட்டிக் யூஸ், தயசைட் டைரிட்டிக்ஸோ லூப் டைரிட்டிக்ஸ் கூட சேர்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா இது ஒரு வீக் டைரிட்டிக் தான். அதோடைய ஹைப்போகெலிமியா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரக்கை கொடுக்குறாங்க. அமிலோரைடு, லித்தியம் வந்து சில பேருக்கு வந்து டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் வர வைக்கலாம். அந்த கேசஸ்க்கும் அமிலோரைடை கொடுக்குறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், ஹைப்பர்கெலிமியா தனியாக கொடுக்கும்போது இது ஹைப்பர்கெலிமியா, இப்போ லூப் டைரிட்டிக்கோடையோ தயசைட் கூடயோ கொடுக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பொட்டாசியம் சப்ளிமெண்ட்ஸோடையோ இல்லை என்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டாஸ் இல்லை என்ஜியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர் கூட சேர்ந்து கொடுத்தா, ஏன்னா அதுங்களும் ஹைப்பர்கெலிமியா பண்ணும். அப்போ ஹைப்பர்கெலிமியா ஜாஸ்தி ஆகிடும். நெக்ஸ்ட் ஆல்டோஸ்டீரோன் ஆன்டகோனிஸ்ட், அது வந்து ஆல்டோஸ்டீரான் ரிசப்டார்ஸ், மினரலோகார்டிகாய்டு ரிசப்டார், இந்த எபித்தீலியல் செல்ஸ்ல அதுவும் இருக்குது. அதை வந்து இது பிளாக் பண்ணும். அதனால மீடியமான ஒரு லோ எஃபிகசி டைரிட்டிக் யூசஸ். இப்போ ஆல்டோஸ்டீரான் லெவல்ஸ் அதிகமாகும், அதாவது லிவர் டேமேஜ் ஏற்பட்டவங்களுக்கு, எக்ஸ்ட்ரீமா ஹெப்பாட்டிக் சிரோசிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், அப்போ சிலருக்கு இந்த ஆல்டோஸ்டீரோனால எடிமா வந்துடும். அந்த கேசஸ்க்கு இதை கொடுக்குறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், இது ஸ்பைரோனோலாக்டான் வந்து அது வந்து ஸ்டீராய்டல் ரிங் மாதிரி இருக்கும். அதனால ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். கைனகோமாஸ்டியா, இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி ஹைப்பர்கெலிமியா வர வைக்கலாம். எபித்தீலியல் சோடியம் சேனல் இன்ஹிபிட்டர்ஸ் மாதிரியே தான். ஆஸ்மோட்டிக் டைரிட்டிக்ஸ், மேனிடால் கிளிசரால் 2 உண்டு. மேனிடால் தான் இதில் முக்கியமானது. மேனிடால் வந்து கிளாமரல்ஸில் ஃபில்ட்ரேட் ஆகிட்டு அது ரீஅப்சார்ப் ஆகாது. அது வந்து அங்கே இருக்கிற ஃப்ளூயிட்ஸை வந்து ட்ராக் பண்ணி அப்படியே வாட்டரை பிடிச்சி வச்சுக்கும். அதனால இதுக்கு டைரிட்டிக் எஃபெக்ட் இருக்குது. இது வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி டிஷ்யூஸ்லேருந்து ஃப்ளூயிட்ஸை வந்து ட்ராக் பண்ணிடும். அது மூலிமா இது டைரிட்டிக் எஃபெக்ட் வர வைக்கும். இது வந்து ரீனல் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரக் தான் இது. தெரபட்டிக் யூசஸ், இது வந்து ரீனல் ஃபெயிலியரில் கிளாமுலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஆலிக் யூரிக் அப்படின்னா யூரின் வால்யூம் ரொம்ப கம்மி ஆகிடுது அப்படின்னா அந்த டைம் வந்து மேனிடால் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது ரீனல் டாக்ஸிட்டி வரலாம். அந்த டாக்ஸிட்டியை தடுக்கிறதுக்கும் ஆஸ்மாட்டிக் டைரிட்டிக்ஸ் கொடுக்கலாம். பர்டிகுலர்லி சிஸ்பிளேட்டின் தான் ரொம்ப நெஃப்ரோடாக்சிக், அந்த டைம் இதை கொடுக்கலாம். செரிப்ரல் எடிமா, இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. மேனிடால் ஐவி குளுக்கோமா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக ஓரல் கிளிசரால் தான் யூஸ் பண்ணுறாங்க குளுக்கோமா ட்ரீட்மெண்ட்டுக்கு. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், பிளாஸ்மா வால்யூம் வந்து அதிகமாகிடலாம். ஏன்னா ஃப்ளூயிட்ஸ் அது ட்ராக் பண்ணுறதால. எப்போ அப்படின்னா இது கூட ஐவி ஃப்ளூயிடை சேர்த்து கொடுத்தாதான் அந்த ப்ராப்ளம் வரும். அதனால ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி எடிமா அந்த மாதிரி வந்துடலாம். நெக்ஸ்ட் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் லிஸ்ட் வந்து அஸ்டசோலமைட், பிரின்சோலமைட், டோர்சோலமைட். மெக்கானிசம், இது வந்து கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ப்ராக்சிமல் கண்டக்டர் டிபியூல் அதில் இருக்கும். அதை வந்து இது இன்ஹிபிட் பண்ணும். இது வந்து மவுண்டன் சிக்னஸ், குளுக்கோமா, மென்சஸ் அப்போ வர எபிலெப்சி அதை தடுக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், ட்ரௌசினஸ், மசில் வீக்னஸ், சிஎன்எஸ் டாக்ஸிசிட்டி அதெல்லாம் இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஆன்டி டைரிட்டிக்ஸ், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெலிப்ரெசின் இல்லை டெர்லிப்ரெசின். 2 வகையான ரிசப்டார்ஸ் இருக்குது. V1 பிளட் வெசல்ஸில், V2 ரீனல் ட்ராக்ல இருக்கும். இது வந்து ரெண்டுத்துலேயும் அகோனிஸ்டாக ஒர்க் பண்ணும். ப்ளீடிங்கை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. யூஸ்வலாக ப்ளீடிங் ஈசோஃபேகஸில் நடக்குதுன்னா ஆக்ட்ரியோடைடு தான் ப்ரிஃபரபிள். டெர்லிப்ரெசினும் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸை இது கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ ப்ளீடிங்கை வந்து தடுத்துரும். நெக்ஸ்ட் டெஸ்மோப்ரெசின், இது V2 அகோனிஸ்ட். இது வந்து சென்ட்ரல் டயபிட்டிஸ் இன்சிபிடஸ்.
அதான் வாட்டர் வால்யூம் ஜாஸ்தியாக எலிமினேட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அந்த கேஸில் தான் இதை கொடுக்குறாங்க. நெஃப்ரோஜெனிக் டயபிட்டிஸ் இன்சிபிடஸாக இருந்தால் தயசைட் டைரிட்டிக்கு, சென்ட்ரல் டயபிட்டிஸ் இன்சிபிடஸாக இருந்தால் டெஸ்மோப்ரெசின். அதே மாதிரி பெட்டில் வந்து யூரின் போகிற குட்டி பசங்க, நாக்டர்னல் என்யூரெசிஸ், ப்ளீடிங் செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஹீமோஃபீலியா, வான் வில்லிபிராண்ட் டிசீசஸில் டெஸ்மோப்ரெசின் ப்ரிஃபரபிள் ட்ரக். நெக்ஸ்ட் டோல்வாப்டன், கோனிவாப்டன். இது V1A, V2 ரெண்டுத்துக்குமே ஆன்டகோனிஸ்ட். இது சோடியம் கண்டென்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்ல அப்போ கொடுக்குறாங்க. லிவர் சிரோசிஸ், அப்புறம் சிண்ட்ரோம் ஆஃப் இன்அப்ராப்ரியேட் ஏடிஹெச் செக்ரீஷன், சில கேன்சரில் அது ஏற்படலாம், அப்போவும் டோல்வாப்டன் கொடுக்குறாங்க. ஸோ டயரிட்டிக்ஸ், ஆன்டி டயரிட்டிக்ஸை பற்றின ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு இந்த எல்லா சீரீஸும் கோ த்ரூ பண்ணுங்கள். நல்லா படிங்க. இப்போ எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.